சத்யன் யார் அப்படின்னா, சத்யன் வந்து மாதம்பட்டி ஜமீன். அந்த ஜமீனோட வாரிசு. ஓகேவா? இப்போ மாதம்பட்டியில் பார்த்தீங்கன்னா, நடராஜ கவுண்டர். அது அது யார் அப்படின்னா, மாதம்பட்டி சிவகுமார். அவர் தயாரிப்பாளர். அவர் தான் வந்து சத்யனோட அப்பா. அவருடைய அப்பா தான் நடராஜ கவுண்டர். நடராஜ கவுண்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி அந்த ஜமீன் வந்து பெரிய எப்படி பிரமாதமான ஒரு ஜமீனு. அவங்களுடைய அரண்மனையே பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரால வந்து அரண்மனை. சுற்றி பார்த்தீங்கன்னா தோட்டம் கீட்டம் எல்லாம் வச்சு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அவங்களுடைய இடம். அதை சுற்றி அவங்களுக்கு வந்து 500 ஏக்கரா வந்து விவசாய நிலம் இருந்திருக்கு. மாதம்பட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜமீனை நம்பி தான் அவங்களுடைய வேலை எல்லாமே இருந்திருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இந்த ஜமீனில் வந்து வேலை பார்த்துருக்காங்க. நிலத்தில், வீட்டில், சமையலுக்கு எல்லாமே எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜமீனை நம்பி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதம்பட்டி மக்களுக்கு இந்த ஜமீன் வந்து எல்லா விதத்துலேயும் உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ மாதம்பட்டி மக்களுக்கு ஏதாவது அவங்க வீட்டில் ஏதாவது திருமணம்னா இந்த ஜமீன் வந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அதுக்கு தேவையான எல்லா செலவையும் அந்த ஜமீன் ஏற்றுக்கும். அதே மாதிரி ஏதாவது அவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு துக்க நிகழ்வுன்னா அங்கே பார்த்திங்கன்னா ஜமீன் போய் எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.